அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நாம் மனதில் நினைக்கக்கூடியதை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை எப்போ சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னா, நடு இரவில் நம்ம தூக்கத்திலிருந்து விழிச்சாலோ, அல்லது தொழுகைக்காக நம்ம எழுந்தாலோ, அல்லது தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா இருந்தாலோ, அல்லது ஃபஜ்ருக்கு எழும்பக்கூடியவங்களா இருந்தாலோ, இந்த வார்த்தையை மட்டும் வெறும் 3 முறை நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க. அல்லாஹாலா ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப அசால்ட்டாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். ஏன்னா அல்லாஹாலா அத்தனை விஷயங்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்ம எல்லோருடைய சூழ்நிலையும் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை தேடக்கூடியவங்களா இருக்கிறோம், சில விஷயங்களுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறோம். இந்த ரெண்டுலேயுமே நம்ம நேரம் செலுத்துகிறோம், கவனம் செலுத்துகிறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மறந்துடுறோம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எதற்காக வாழறோம், இதெல்லாமே நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுது, இதெல்லாம் செய்பவன் யார், இதெல்லாம் எதுக்காக நமக்கு அல்லாஹ் இதெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிற இந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கிடுவோம். ஏன்னா அல்லாஹ் தாலா இந்த விஷயங்களை எல்லாம், இந்த தேடல்கள், இந்த சிரமங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே அல்லாஹ்கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிறது தான். எனவே உங்களுடைய சிரமங்களை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கஷ்டம், கவலை, நோய்கள் அனைத்துமே நீங்கிடணும் அப்படின்னா, இன்னும் நீங்கள் தேடுறது உங்ககிட்ட கிடைச்சிடணும், விரைவாக வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக இது போல் அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நமக்கு இருக்க தான் செய்யும். கஷ்டமும் இருக்கும், தேவைகளும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதை எந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்? நம்முடைய சந்தோஷத்தையும் அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்துக்கணும், நம்முடைய கஷ்டத்தையும் அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்துக்கணும். எது தேவைனாலும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிடணும். இதை தான் அல்லாஹ்தாலா விரும்புகிறான். அமல்களோடு சேர்ந்து தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம தனியாக அமல்களை பிரிச்சுட்டு அது வேற, அது ஈமான்குள்ளே இருக்கும், அது நான் போயிடுவேன், அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் தொழாதவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது, நான் இப்போ வேறு விஷயமா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதற்குள்ளேயுமே அவங்களுக்கு மவுத்து வந்துடும். அது மாதிரி தான் நம்மளுக்கும், நம்ம சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது, அது முடிச்சதுக்கு பிறகு நம்ம அல்லாஹ்கிட்டயே உட்காந்துக்கலாம், அல்லாஹ்கிட்டயே பேசலாம், நிறைய அமல்கள்லையே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. அதனால் நம்ம இந்த சிரமங்களோட, இந்த தேவைகளோட, இந்த தேடல்களோட அல்லாஹ்வையும் இணைச்சிக்கணும். நம்ம 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு 4 மணி நேரத்தையாவது அல்லாஹ்கிட்ட ஒதுக்கணும். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது. நாளைக்கு அல்லாஹாலா நம்மளை பார்த்து கேட்பான், உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் நான் கொடுத்த அந்த நேரத்தை எப்படி செலவிட்டீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் அமல்களோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நான் இந்த நேரத்தை உனக்காக நான் ஒதுக்கினேன் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்ல முடியும். எனவே உங்களுடைய தேடல்கள், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும், நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன அமலை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது எல்லாவற்றிற்கும் போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அதுவும் நடு இரவில் எழுந்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு தருவான். ஏன்னா இரவில் கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகும். அது மட்டுமல்ல, தூக்கத்தில் விழித்த உடனே அல்லாஹ்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அப்படியே தருவான். அதுவும் இந்த வார்த்தையை நீங்கள் 3 முறை சொல்லிட்டு கேளுங்க. இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யா முஜீபு, யா ஹசீபு, யா கவியு, யா அல்லாஹ். யா முஜீப் அப்படின்னா என்ன? முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே. இதில் நம்மளோட அத்தனை தேவைக்குமே நமக்கு விடை கிடைச்சிரும். யா ஹசீபு அப்படின்னா என்ன? போதுமானவனே. அப்போ நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் அல்லாஹ்வே போதுமானவன். யா கவியு அப்படின்னா சக்தி வாய்ந்தவனே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களின் மீதும் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வே. எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்குது பாருங்க. இது எல்லாமே அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான். இதை யார் ஒருவர் தூக்கத்தில் விழித்து சொல்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள பெரிய செல்வந்தராக மாற்றுவானாம். ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை. அவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்காதாம், 1 ரூபாய் கடன் இருக்காதாம், ஒரு நோய் இருக்காதாம்.
இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டம் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தூக்கத்தில் விழித்த உடனே இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கலைனாலும் பரவாயில்ல, இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்னுடைய அத்தனை விஷயங்களையும் நீ அறிவ இல்லையா, எனக்கு எது தேவையோ அதை எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் ராகத்தா அல்லாஹ்கிட்ட இதை சொல்லி ஒப்படைச்சிருங்க. இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திக்ர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைக்கிறீங்களோ இதை சொல்லிட்டே வாங்க. அதை வெகு விரைவாக நீங்கள் அடைந்து கொள்வீங்க. நீங்கள் செல்வத்தை அடைய நினைச்சாலும் சரி, அல்லது சில மனிதர்களோட அன்பை அடைய நினைச்சாலும் சரி, அல்லது பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும், நான் அழகா இருக்கணும், நான் ரொம்ப அறிவாக இருக்கணும், உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு கௌரவமான பதவியில் நான் இருக்கணும், பெரிய வேலையில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு திக்கரை நீங்கள் நடு இரவில் சொல்லிகிட்டே வாங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினச்சா இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இது எதுவுமே இல்லை, அல்லாஹினுடைய பெயர். அதுவும் எப்படிப்பட்ட பெயர்? நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய பெயர். இதில் இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் தனியாக திக்ர் செஞ்சாலே உங்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான். அப்படி இருக்கும்போது இந்த 3ஐயும் 4ஐயும் சேர்த்து ஓதும்போது சுப்ஹானல்லாஹ் ஓதி பாருங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் மறக்காம இந்த மந்திர சொல்ல தூக்கத்தில் விழித்தவனே ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் அப்படியே ஒரு துஆவை கேட்டுருங்க. இன்னும் அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் அனைவருடைய துஆ எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுபோல் நானும் உங்கள் எல்லாருக்காகவுமே துஆ கேட்பேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கட்டும். மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை பார்த்து மற்றவங்களும் அமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.